நல்லதில்ல, நல்லதில்ல. இது யாருக்குமே இங்க நல்லதில்லம்மா. இத யாரால தாங்க முடியும்? இந்த பாவத்தெல்லாம் எல்லாராலையும் தாங்க முடியாது. ஆமா, பாவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பாவங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லம்மா. நீங்க எதை பத்தி பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. நீ எதுக்கும் பயப்படாத. நீ நீ என்ன பாக்குறியோ அது உண்மை இல்ல. அவன் அவன் ஏதோ உண்மையை உன்கிட்ட சொல்ல வரான். உண்மையாவே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு நீ நல்லா யோசிச்சு முடிவிடு. சரியா? பாத்துக்கோ. எனக்கு அத பத்தி முழுசா தெரியலனாலும் நான் பாத்திருக்கேன். என்னால அதை கண்டிப்பா உணர முடியுது. ஆனா இருந்தாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ நீயா அதை தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஆ, இங்க பாரு, எல்லாத்தையும் விட கூடிய சீக்கிரமே உனக்கு எல்லாமே தெரியும். அப்ப உனக்கு எல்லாமே புரியும். அதை பத்தி இல்ல, நான் அதை பத்தி சொல்ல மாட்டேன். புரிஞ்சுப்ப, நீயே புரிஞ்சுப்ப. அது என்ன சொல்ல வருதுன்னு நீயே புரிஞ்சுப்ப. அவ சொல்றதெல்லாம் நீ கேட்காதம்மா. நான் எதுவும் தப்பா சொல்லலையே. நான் என்ன சொன்னாலும் அவ என் பேச்சு கேட்க மாட்டா. அதனால தான் நான் எதுவும் சொல்ல விரும்பல. நீ தப்பு என்ன பண்ற. பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? அப்படியே இருக்கட்டும். இவகிட்ட நீ எதுவும் கேட்காதம்மா. நீ எழுந்து வா. நீ ரொம்ப டிஸ்டர்பா இருக்க. நீ வந்து தூங்க. வா, பாத்து இப்படி. அது கண்டிப்பா அந்த அது பாவம் அடங்காது. சரிம்மா. ஓ, அடங்காது. நீங்க ஏன் டோனியை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்க கூடாது? நான் எத்தனையோ தடவை அவகிட்ட சொல்லிட்டேன், அவ கேட்க மாட்டேங்கிறா. இது ஏதோ ஒரு குழந்தையோட பேய் கதை மாதிரி தான் எனக்கு படுது. அவ்வளவுதான். அது சரி, இப்படி எல்லாம் எங்கேயாவது நடக்குமா? ஆமா, டோனியை நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? அவளுக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்கு. அவ ஒன்றும் குழந்தை இல்லை. எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவளுக்கு ஹஸ்பண்டும் இருக்காரு. அது மட்டும் இல்லை, அவரும் ரொம்ப பொறுப்பாக தான் நடந்துக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, அப்படிலாம் பேசாதீங்க. அவங்க 2 பேரும் நல்லதுன்னு நினைச்சு தான் பண்ணாங்க. ஆனா என்னாச்சு? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது டெஃபினட்டா ஒரு அமானுஷம் தான். அந்த புரோக்கரை கூப்பிட்டு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா வெளியே வரும். அப்புறமா பார்த்துக்கலாம். அவசரப்பட்டு நாமளா எதுவும் கற்பனை பண்ண வேண்டாம். தெரிஞ்சிட்டு வந்து நான் சொல்றேன். சரி, ஆனால் கொஞ்சம் ஓவராக போயிட வேணாம். உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த மனுஷர்கள் எல்லாம் தலைவர் கீழே வேலை செய்யறவங்க. இங்க யாருமே எங்கேயுமே ஓவராலா எதையும் பண்ணிட முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்னால சரி செஞ்சிட முடியும். நான் தான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொன்னால, அதுக்குள்ள ஏன் உங்க அப்பா கிட்ட சொன்ன? இப்படி நீ பண்ணிருக்க கூடாது. எங்க அவர் என் அப்பாங்க, கோபப்பட தான் செய்வாரு. இப்ப நிறைய கேள்வி வரும். இங்க எல்லாத்தையும் உட்காந்து நான் கேட்டுட்டு இருக்கணும். சரி, தான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, பாத்துக்கலாம் விடு. நான் நாளைக்கு நைட்டே அங்க வரேன். இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு நிம்மதியா இருக்க முடியுமான்னு தெரியல. டோனி, நான் சொல்றத கேளு. எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நான் உனக்காக தான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். நாளைக்கே அங்க வந்துருவேன். உனக்கு புரியுதுல? அதுக்குள்ள எதுவும் பிரச்சனை ஆகாம பாத்துக்கோ. சரி, பாத்துக்கிறேன். இப்போதைக்கு எல்லாம் ஓகே தான். டேக் கேர்.
அங்கிள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அங்கிள். அந்த ஃப்ளாட்டு என் பொண்ணோடது. சொல்ல போனா அந்த அளவுக்கு ஒன்றும் ஃபேமஸ் இல்லாத ஃப்ளாட்டு தான். அதை வாடகை கொடுக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா அந்த புரோக்கர் வந்து சொன்னதால தான் அவன் பேரு கூட பப்புன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளாட்ல என்ன நடந்துச்சோ கொஞ்சம் உண்மையா சொல்லுங்க ப்ளீஸ். என் மருமக அப்புறம் என் ஒரே பேரை பூபாயன் தான் கூடியிருந்தாங்க. ஆனா சந்தோஷமா இல்லை. ஏன்னா என் பொண்ணுக்கு அவன் சரியான ஆள் இல்லை. எல்லாமே என் மருமகனால வந்தது. முதல்ல அவருக்கு ரொம்ப குடிப்பழக்கம் இருந்துச்சு. என் பொண்ணு அவரு ரொம்பவே மென்டல் டார்ச்சர் பண்ணி அனுபவிக்காத சித்திரவதைலாம் அனுபவிச்சாமா அவ. அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவத்துல இப்ப கூட என்னால மறக்க முடியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. வீட்டை விட்டு முதல்ல வெளில போ. உன்னால என்னோட வாழ்க்கையே போச்சு. ஒழுங்கு மரியாதையா போயிடு. அதோட எல்லாம் முடிஞ்சிச்சுமா. போலீஸ் வந்தாங்கம்மா. மாமாடியோட உடம்பு அவங்க தான் மீட்டாங்க. போலீஸ் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அப்போ பாப்பாய் முதல் 2 நாள் அவர் எங்க தேடியும் காணும். அப்புறமா மேல மாடியில இருக்கிற மேல அலமாரியில தேடுறப்ப கண்டுபிடிச்சாங்க. இந்த உலகம் ரொம்பவே விசித்திரமானதுமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? சில பேருக்கு இங்க எவ்வளவுதான் வேண்டானாலும் குழந்தைக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனா ஒரு சிலர் கிடைச்சது தூக்கி எறிஞ்சிடறாங்கம்மா. ஒரு பொறுப்பு ஏத்துக்க முடியாதவன் எதுக்குமா அந்த பொறுப்புக்குள்ள போகணும்? நான் கிளம்புறேன். நீ எங்க பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருமா. ஏதாச்சும் தேவைன்னா எப்ப வேணாலும் கூப்பிடுமா. நான் இங்கதான் இருப்பேன். சரியாம்மா?